கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 10ஆம் அதிகாரம், அதில் 9ஆம் வசனம். யோவான் 10:9. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, இன்றைய தினம் தேவன் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்னவென்றால், நானே வாசல், நானே வழியும் சத்தியமுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நானே வாசல் என்று உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன ஒரு அழகான வாக்குத்தத்தம் பார்த்தீங்களாங்க. கர்த்தரே உங்களுக்கு வாசலாக இருக்கிறார். ஆனால் அந்த வாசலை நம்ம கண்டுபிடிக்கிறோமா? இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உங்களுக்கு வாசலாக இருந்து நீங்கள் தேவனுக்குள் உட்பிரவேசிப்பதற்கு தானே வாசலாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எதுக்காக வாசலாக இருக்கிறார்? பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு. இயேசு மூலமாக தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே செல்ல முடியும். அதை தான் திருப்பி சொல்றார் அவரு. பாருங்களேன், வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம எல்லாமே ரட்சிக்கப்பட்ட ஜனம், அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். தேவ ரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், தேவ ரத்தம் என் மேல் சிந்தப்பட்டிருக்கிறது, நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் நான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நான், மகன் நான், மகள் நான் என்றதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்ப இந்த விசுவாசம் நம்ம இடத்தில் இருக்கிறதா? தேவனே எனக்கு வாசலாக காத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை என்ன தெரியுமா? வாசலை தேடினா அலைய தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு வாசலாக இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் நீங்க. அதை நான் விசுவாசித்து சொல்லுகிறேன், ரொம்ப நம்பிக்கையோட சொல்லுகிறேன். நீ எல்லாமே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். நீங்க பழைய காரியங்கள்ல இருந்து நீங்க புதிய காரியங்கள், தேவனை தேடும் காரியங்கள் இருக்கிற பிள்ளைகள். நீங்க தேவ ஜனம், நீங்க தேவனால் ரட்சிக்கப்பட்ட சந்ததி நீங்க. அப்ப தேவனே வாசலாக உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த வசனத்தை பாருங்களீங்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப நம்ம காரியம் என்ன சொல்றாரு? நானே வாசல், என் வழியா உள்ள வாப்பா அப்படின்னு நம்மளை நோக்கி அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்மளுக்கு வாசல் நம்ம தேடிக்கொண்டிருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து, மேய்ப்பராக இயேசு கிறிஸ்துவே வாசல் என்று சொல்லுகிறார். அதில் நம்ம உட்பிரவேசிப்பதற்காக கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னா இதான் அது திறந்த வாசல். தேவன் எப்பொழுதுமே அந்த வாசலை மூட மாட்டார். நம்ம கடைசி நொடி பொழுது வரை, உலகின் முடிவு பெரிய இந்த கடைசி நொடி வரை அந்த வாசல் திறந்துதான் இருக்கும். அந்த முடிவு பெரிய முடிஞ்சோன்னா வாசல் மூடப்பட்டு விடும். அப்புறம் நியாயாதிபதியாக வந்து உட்காருவாரு. அப்போ வாசல் திறந்திருக்கும் பொழுதே நம்ம பிரவேசிப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ உள்ளவா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்களேங்க. அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும்னா என்ன? பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம உள்ள போவோம். பரலோக ராஜ்யம் முழுவதும் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனை கண்டடைவோம். நம்ம மேய்ச்சலை கண்டறிவோம்னா என்னன்னா, பரலோக ராஜ்யத்தில் தேவனை கண்டடைவோம். கர்த்தர் நம்மளை அதி அற்புதமாக, அங்கே போனீங்கன்னா பசி கிடையாது, தூக்கம் இல்லை, எல்லாமே படிக்கிறோம் நம்ம. அப்பேற்பட்ட ஒரு அதி அற்புதமான அனுபவத்திற்காக கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டிருக்கிறார். நானே வாசல், என் வழியாக ஒருத்தன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் உங்களை உள்ளே அழைத்துக் கொள்வதற்காக தேவன் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நானே வாசல் என்று நீ சொல்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கான வாசல் நீர் என்பதை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் 9 வாசல்களை உட்பிரவேசித்து தப்பனை மேய்ச்சலை கண்டறிய நீர் அழைப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. பரலோக ராஜ்யத்திற்கு நாங்கள் உட்பிரவேசிக்கும் வாசலாக நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. அழைத்த நிலையிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களை தயார்படுத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் வாசலாகிய உம்மை கண்டு உம்முக்குள் பிரவேசிக்க நீர் திறந்து வைத்திருக்கும் இந்த வாசல் வழியாக பிரவேசித்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பரலோக வாசல் திறந்திருப்பதை உணர்ந்து உமது மூலமாக அவர்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்கு வந்து சேர உதவி செய்ய மாட்டார்கள். நீர் அழைத்து கொண்டிருக்கிற ஆண்டவர், இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு அதிலே நிலைத்திருந்த உதவி செய்ய மாட்டவரை ஆசீர்வதிக்கணும்ப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.